பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சிறப்புக்குரிய நாள்லாம் பொதுவாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரஜபுடைய மாதத்தில் ஜும்மாவுடைய நாள்லாம் பார்த்தீங்கன்னா பல சிறப்புகள் இருக்கும். ஆனால் நம்ம நிறைய பேர் கேள்விப்படாத சிறப்பு கொண்ட சுன்னத்தான 2 சூறா இருக்குது. அதை நபி அவர்கள் வளமையாக ஓதியும் கூட அது பார்த்தீங்கன்னா ஷைத்தானால் மறைக்கப்பட்டுருச்சு. அவன் என்ன நினச்சானா, இது யாருக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக மறைத்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, பயான்களில் சில ஆலிம்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது சஹீஹான அறிவிப்பில் கூட இருக்குது. ஆனாலும் பல இடத்துல அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கஹஃப் சூறா வாரத்தில் ஒரு முறை ஓதணும், அது அவசியம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது. இந்த 2 சின்ன சூறாக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். நபி அவர்கள் ஓதி வந்திருக்காங்க. இதை 2ஐயும் சேர்த்தி என்ன பண்ணுவாங்க, ஓதுவாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அரபியில் ஓத மாட்டாங்க. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அரபியில் விளக்கியிருக்காங்க பயானா. அப்போ இந்த சூறாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓதணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. காதில் இதை பற்றியான விளக்கத்தை கேட்பது இந்த நாளில் பெரும் சுன்னத்தாக இருக்குது. அந்த சூறா தான் 2 சூறா. என்னென்னா சூறா சஜ்தாவும் சூறா தஹரும். இந்த 2 சூறாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய சூறா. 2மே ஒரு ஒற்றுமை வாய்ந்த சூறாவாக இருக்குது. இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் ரொம்ப விரும்பி ஓதி வந்திருக்காங்க. அதுலேயும் ஜும்மா குத்துபால இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அறிவுரையாக கூறியிருக்காங்க. இது ஒரு சுன்னத்தாகவும் இருக்குது. சரி, இதில் என்னதான் இருக்குது? ஏன்னா ஓதணும்னு அவசியம் இல்லைன்ட்டு அதை காதில் கேட்டால் போதும்னு இருக்கேன். அப்போ என்னதான் காதில் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 சூறாவுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 சூறாவிலையுமே மனிதனை நாம் தான் படைத்தோம், அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான், அவன் கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறான், அவனை ஒரு துளி நீர்லேருந்து படித்தோம், அவன் படைத்தோம், இன்னும் அவனுக்கு உருவத்தை நாம் தானே கொடுத்தோம், செவிப்புலன்களை நாம் தானே கொடுத்தோம், அதுக்கப்புறம் பார்வை புலன்களை நாம் தானே கொடுத்தோம், அவனுக்கு என்ன உருவத்தில் இருந்தால், அவன் என்ன நிலையில இருந்தான்னு கூட தெரியாத நிலையிலிருந்து உருவத்தை கொடுத்துமே, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். ஆனால் அவன் உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிறான், நன்றி செலுத்த மாட்டேங்கிறான், நன்றி கெட்டவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த 2 சூறாலையுமே சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 2 சூறாலையுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒற்றுமை என்னன்னா, சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் விவரிக்குது. ஒரு சூறா சொர்க்கத்தை பற்றியும் ஒரு சூறா நரகத்தை பற்றியும் விவரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சூறா சொல்லும் போது மறுமை நாளை பற்றி நினைவூட்டக்கூடியதாக இந்த சூறா இருக்குது. 2லையுமே மறுமை நாள் வரும் அப்படிங்கிறதை பற்றி சொல்லிட்டு தான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் விவரிச்சிருக்காங்க. சொர்க்கத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சிறுவர்கள்லாம் ஓடி விளையாடுவாங்க. அங்கே குவளைகளில் பானம் அருதி கொண்டு இருப்பாங்க. அவங்க குடிக்கக்கூடிய பானம் அவர்களுக்கு என்ன கிடைக்காது, அங்கே இருக்கக்கூடிய மது கூட பார்த்திங்கன்னா அவர்களுக்கு போதை கொடுக்காது. அவர்களுக்கு ரொம்ப மனமான விஷயங்கள், இன்னும் பட்டிலான துணிகள், அவங்க உட்காந்துருக்கக்கூடிய மெத்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு ராஜாவுக்கு கூட கிடைக்காத ஒரு வாழ்க்கையை தான் ஒரு சொர்க்கவாளி வெறும் குறைந்த நன்மையை செய்து கடைசி தரத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாளிக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அத்தனையும் சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஆர்வம் ஊட்டுறான். சொர்க்கத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும், அதனால் சொர்க்கத்துக்கான அமல்களை செய்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் ஆர்வம் ஊட்டிக்கிறான் ஒரு சூறால. இன்னும் சூறால அல்லாஹ் என்ன பண்ணுறான், நீ உலகத்தில் என்னை கண்டுக்காமல் இருந்த, நான் மறுமையில உன்னை கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கைவிடுறேன் பாருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கைவிடுறதையும், இன்னும் அதுக்கப்புறம் அவர்களை நரகத்தில் தூக்கி போடுறதையும், அவர்கள் வாய்ப்பு கேட்கும்போது உங்கள் வாய்ப்பு அவகாசமும் முடிஞ்சிருச்சு, இன்னும் உங்களை உலகத்துக்கு அனுப்ப முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறதையும், அவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொதிந்த நீரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெருப்புகளை உண்ண கொடுக்கறது, இன்னும் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுவதும், இதுவே திரும்ப திரும்ப அவர்களுக்கு நடந்து கொண்டே இருந்து அவர்கள் வெறுத்து போகுவதையும் அல்லாஹ் என்ன பண்ணுறான் இன்னொரு சூறால சொல்லி காட்டுறான். எதுக்காக இந்த சூறா பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் சேர்ந்து ஓதுனாங்கன்னா எல்லாமே சேர்ந்து இருக்குது. ஒன்றில் சொர்க்கம், ஒன்றில் நரகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2லையுமே மறுமையை பற்றி பேசுகிறான், 2லையுமே படைத்ததை பற்றி பேசுகிறான், 2லையுமே மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறத பற்றி பேசுகிறான். அப்போ எல்லாத்துலேயுமே அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், இந்த 2 சூறாலையும் பெரும் ஒத்துமையை கொடுத்துருக்கான். இது நினைவுபடுத்தக்கூடிய சூறாவாக இருக்கிறதுனால 2ஐயும் என்ன பண்ணுவாங்களாமா, நபி அவர்கள் பயானா சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கேன், நீங்களும் இந்த சூறாவை நினைவுபடுத்துங்க. இந்த நாளில் கேட்டதே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நன்மையை செய்ததை போன்றே உங்களுக்கு கொடுத்துரும். அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.